டாக்டர் சுப்பிரமணியன் நாச்சியப்பன் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் குடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இதனால பாதிக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இத ரிவர்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இத இயற்கை முறையில குணப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும். இப்போ நான் வந்து ஒரு 3, 4 டெக்னிக் சொல்லி தரேன். அத வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதாவது அந்த அந்த ஹிஸ்ட்ரியிலேயே அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே, ஜீன்லேயே ஹெரிடிட்டரியா அந்த டயபெட்டிஸ் சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு வராது. இதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி வராமல் பாதுகாத்துக்கலாம். டயபெட்டிக் இருந்தாலும் அவரோட சைடு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் குணப்படுத்திடலாம். சம்மந்தப்பட்ட அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிமாங்கல்ல, டயபெட்டிஸ் வந்தால் உங்களுக்கு பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாத்தையுமே குணப்படுத்திடலாம். அதனால ஏற்படக்கூடிய எல்லா பக்கவளையும் குணப்படுத்திடலாம். ஹார்ட் இஷ்யூலேருந்து அவங்களுடைய வந்து கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், லோ ஆர் ஹை பிபி, அப்புறம் பிளட் ப்ரெஷர், அவங்களோட டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாமே, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் சேர்ந்தது தான் டயபெட்டிக்கிறது. எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய டெக்னிக் சொல்லி தரேன். 3 டெக்னிக் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அழகாக இதோட பலன் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் நோ சைட் எஃபெக்ட்ஸ். எல்லோரும் பண்ணலாம். சிம்பிளாக இருக்கும். காயக்கல்ப ஜூஸ்னு பேர். காயக்கல்ப ஜூஸ்னால் எல்லாத்துக்குமே அந்த ஜூஸ் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், அந்த டயபெட்டிஸ் சேர்ந்த அந்த துணை நோய்கள் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா நெல்லிக்காய் எடுத்துக்கணும். ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக வெட்டி நல்லா கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டணும். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா சுத்தமான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி. அப்புறம் இஞ்சி, ஒரு 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 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். தோலை சீவிடணும். தோலை சீவி என்ன பண்ணணும், அந்த இஞ்சியை வந்து நல்லா இடிக்கணும். நல்லா இடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு புழிஞ்சிடணும். ஒரு சின்ன கப்பில் புழிஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா மேலே கீழே சுண்ணாம்பு தேங்கிடும், மேலே இஞ்சி தண்ணி இருக்கும். அது அப்புறம் பார்த்தா வில்வ இலை. வில்வ பார்த்தா ஒரு 9 பீஸ் இருக்கும் இலையில், 9, 12 இருக்கும். ஏன்னா வில்வ வந்து ஒரு அற்புதமான மருந்து. மக்கள்கிட்ட என்ன போய் சேராத ஒன்று வில்வ இலை. எல்லோரும் கோயிலுக்கு போவோம், சிவன் கோயிலுக்கு போவோம், வில்வ இலையை வாங்குவோம், சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க நல்லா பெயின், வயிற்று வலி, எல்லா டாக்டரும் பார்த்தாங்களாம். நான் அவங்கள கோயிலில் தான் பார்க்குறேன். அப்போ சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நான் வலி பொறுக்க முடியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன வரும், டெய்லி வரேன் கோயிலுக்கு, என்ன பண்ணுறீங்க, நல்லா வில்வ மாதிரி இருக்குது, பறிச்சு சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னா. ஒன்றும் செய்யாதீங்க, அதே வில்வ இலையை சிவனுக்கு வச்சு படைச்சிட்டு அதையே ஒரு கைப்பிடி எடுத்து நைட் தண்ணியில் போட்டுருங்க, நாளைக்கு காலைல குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது வந்து 1 மாதம் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. 2 வீக்ஸ்லேயே அவர் சரியாயிடுச்சு வயிற்று வலி. வில்வேலை மட்டும்தான் பண்ணாங்க, ஒன்றுமே கிடையாது. அதை எடுத்தாங்க, நல்லா எடுத்து நைட் தண்ணியில் போட்டு காலை குடித்தாங்க, தண்ணி எடுத்து குடித்தாங்க, அவங்க சரியாயிடுச்சு. ஸோ வில்வ இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வில்வ இலை வந்து கேன்சரை குணப்படுத்தும், சுகரை குணப்படுத்தும், நம்மளுடைய வயிற்றில் எல்லா நோய்க்கும் வில்வ இலை வந்து ஒரு அருமையான மருந்து. ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வில்வ இலையும் எடுத்து போடணும். இதில் இந்த பண்ணக்கூடிய இந்த காய்கறி ஜூஸில் வில்வ இலையும் அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் இடித்து என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக எல்லாம் இடித்து மிக்சியில் போட்டுடணும். புறத்தை மிஷினில் போட்டு அரைச்சிடணும். அப்போ அந்த இஞ்சி சொன்ன இஞ்சி கீழே சுண்ணாம்பு போக அதை எடுத்து ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணால் அழகான ஒரு ஜூஸ் கிடைக்கும். தேவைப்பட்டால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. தண்ணியும் தயிரும் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு பிஞ்சு மஞ்சள் எடுத்து போடணும். சுத்தமான மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம், லெமன் வந்து தோலோட போடணும், கொட்டையோட தோலோட போடணும் எலுமிச்சம்பழம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும். எது போட்டிருக்கோம், நெல்லிக்காய் போட்டிருக்கோம், அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, வில்வ இலை, தயிர், மஞ்சள், அப்புறம் லெமன் எல்லாம் போட்டு அரைச்ச இந்த ஜூஸ். இதில் ஒன்றுக்கும் 1 பலன் இருக்குது. லெமன் எடுத்திங்கன்னா அதில் 100 பலன் சொல்லிகிட்டே போகலாம். கருவேப்பிலைக்கு அவ்வளோ இருக்குது, வில்வத்துக்கு அவ்வளோ இருக்குது, இஞ்சிக்கு அவ்வளோ இருக்குது, வலிகள் முதற்கொண்டு குறையும். இதில் இந்த ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண கேட்டால், லைஃப் டைம் சாப்பிட அவசியம் கிடையாது. 21 நாள் சாப்பிட்டு ஒரு 2 நாள் கேப் கொடுத்து பார்க்கணும், மேடம் எப்படி அதை அப்சர்வ் பண்ணு பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 48 டேஸ், ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்ணும். 48 நாள் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் சரியாக இருக்கும். 6 மாதம்லாம் வேண்டாம், 40 நாளே போதும். சுகர் சரியாக இருக்கும் அவங்களுக்கு. கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஹார்ட் இஷ்யூ இருந்தால் ஹார்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஈஸி, நல்லா பம்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், லோ ஹை பிபி எல்லாம் சரியாக இருக்கும். இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு டெக்னிக். இது எந்த நேரத்தில் குடிக்கணும் சார்? மார்னிங் குடிக்கலாம், காலையில் குடிக்கலாம். காலையிலலாம் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க. இது ஒரு ஐட்டம். நம்மளுடைய இம்யூனிட்டியை கூட்டும். ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணணும். ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும்.
கழிவுகளை வெளியேற்றும். முடி வந்து நல்லா வளரும், முடியில் பொடுகு இருக்காது, முடி கொட்டாது. இதை நல்லா பண்ணி பாருங்கள். இதை இந்த ஒரே ஜூஸ் ஒரே ஜூஸில் அவ்வளோ இருக்குது. முடி கொட்டவே கொட்டாது. 21 டேஸ் டெய்லி சாப்பிட்ட பார்க்க சொல்லுங்கள், தலைமுடி கொட்ட நின்று ஆகும். இது அதில் அவ்வளோ பவர் இருக்குது. இதை கருவேப்பிலை போட்டிருக்கோம் நம்ம இதில், இல்லை பார்த்து நெல்லிக்காய் இருக்குது, இஞ்சி எல்லாமே இருக்குது. இல்லை முடி கொட்டாது, முடி வளரும், பொடுகுலாம் இருக்காது முடியல. தலைக்கு ரொம்ப நல்லது, உடம்பு நல்லா ஷைனிங்காக இருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம். முக்கியமானது வாதம், பித்தம், கபம் 3 பேலன்ஸ் பண்ணும். என்னவா இருக்கட்டும் பாடி அவங்களுக்கு, வதா பித்தா கபான்னு சொல்கிறவங்கள ஒன்று இருக்கும். என்னவா இருந்தாலும், என்ன குறைஞ்ச கூட இருந்தாலும் இந்த ஜூஸை வந்து ஒரு 48 உடனே ஒரு நாள் ஆகிடாது, ஒரு 48 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா வாதம், பித்தம், கபம் 3 பேலன்ஸ் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ அருமையான ஜூஸை வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. ஓகே, டயபெட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஓகே இது ஒன். ஓகே, அதே மாதிரி இப்போ கருஞ்சீரகம் கூட டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல சார், இதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும்? சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கண்ட்ரியில் வந்து பார்த்தா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சாவை தவிர, எப்படி நம்ம அந்த கடுக்காய் சொல்லுவோம், ஒரு தாய்க்கு சமமான 10 தாய்னு சொல்லுவாங்க நம்ம ஔவையாரெலாம். அது மாதிரி சாவை தவிர எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்குது என்றால் அது கருஞ்சீரகம் தான், பிளாக் குமின் சீடு. நம்ம ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறோம், அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க இஸ்லாம் கண்ட்ரிலலாம். இப்போ கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தணும் சார்? அதாவது இந்த சுகர் உள்ளவங்க இப்படி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம், நம்ம 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி என்ன பண்ணுவோம், ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், பிளாக் குமின் சீட், 2 கிளாஸ் தண்ணி 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்து அதில் போடணும். ஒரு சிம்மில் வச்சிடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி ஒரு 3/4 கிளாஸ் வந்துடும், 3ல் ஒரு பாகம். 3/4 கிளாஸ் வந்த உடனே அதை அப்படியே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அந்த கரிஞ்சீரக தண்ணி உள்ள 3/4 கிளாஸ் வாட்டரை உக்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா சுகருக்கு இதை வேறு மருந்தே வேண்டாம். இது எப்போ எடுத்துக்கலாம் சார்? மார்னிங் எடுக்கலாம், ஈவினிங் எடுக்கலாம், நைட்டு மட்டும் வேண்டாம். நைட்டு அந்தளவுக்கு எடுக்கிறது சரிப்பட்டு வராது. பட் மார்னிங் எடுத்துக்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே அங்கே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த கரிஞ்சீரக தண்ணி வந்து சுகரை வந்து நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணும். அவங்க வந்து ஒரு 20 வருஷமாக வந்து இன்சுலின் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி மாத்திரை போட்டிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி 40 வருஷம் ஆகுது. எதுக்கு? சுகருக்கு. இன்றைக்கு வரைக்கும் யாரை குணப்படுத்தியிருக்கா கேட்டு பாருங்கள், குணப்படுத்தே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து வந்து சுகரை குணப்படுத்தாது, டயபெட்டிஸ் குணப்படுத்தாது, அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது பார்டர்லாம் வருவாங்க, இந்த மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படி வருஷம் அந்த சுகரோட லெவல் கூடிக்கிட்டே போகும், டோசேஜ் கூடிக்கிட்டே வரும். கடைசி பார்த்தா இன்சுலின் விட்டுருவோம், இன்சுலின் போடுற வரைக்கும் வந்துடும். இது என்ன கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் வந்து குணப்படுத்த முடியாதுங்கிற மக்கள் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க எல்லாருமே. குணப்படுத்தக்கூடிய நோய் தான் இது, ஆனால் முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் மனசுலேயும் முடியாது சொல்லி அப்படி நம்ப வச்சுட்டாங்க. இது குணப்படுத்த முடியாது, அப்புறம் இது ஒரு நோயே இல்லை அப்படிம்பாங்க. குணப்படுத்த முடியாது அப்படிம்பாங்க. அப்புறம் கேட்டால் அது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, டயபெட்டிஸ் வந்து உலகம் பூரா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது இதில். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த டயபெட்டிக்கு மருந்து சாப்பிட்றவங்க மாத்திரை நிப்பாட்டக்கூடாது. என்ன காரணம்னா, நிப்பாட்டினா மாத்திரை விற்காது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, குணமானா சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டயபெட்டிஸ் நோய் வந்து குணப்படுத்த முடியாது சொல்லிட்டு குணமே ஆகக்கூடாது. பேஷண்ட் வந்து நோய் குணமாகக்கூடாது. டெய்லி வீட்டில் அந்த கிராசரி வாங்குற மாதிரி மாத்திரை மாதம் வாங்கிடணும். பேஷண்ட் வந்து நோய் குணமாகக்கூடாது, பேஷண்ட் சாகவும் கூடாது. செத்தாலும் மாத்திரை விற்காது, குணமானாலும் மாத்திரை விற்காது. ரெண்டையும் பிளான் பண்ணி பண்ணதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி இந்த டயபெட்டிஸை மக்கள் மனசில் நம்ப வச்சு கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ லிஸ்ட்டில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, லோ பிபி, லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும் கொண்டு வந்துட்டாங்க. அதையும் கொண்டு மக்கள் நம்ப வச்சுட்டாங்க. தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ, லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும். கொலஸ்ட்ரால், லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும். ஹார்ட் இஷ்யூ, இப்படி ஒன்றா கொண்டு வர்றாங்க இப்போ. ஏன்னா மருந்துகள் விற்கணுமே. என்ன பண்ண, நிறைய கம்பெனிகள் ஆகி போச்சு, மக்கள் தொகை பெருகி போச்சு, மருந்து விற்கணும். அதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கூடாது. அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிடணும். சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்துடணும். காய்கறிகள், பழங்கள் நிறையா சாப்பிட்ணும். சோறு அரிசியெல்லாம் குறைச்சிடணும். வாரம் ஒரு அவசியம் ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங் முறை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன் சார். எப்படி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், சரியான முறை அப்படின்னா? ஃபாஸ்டிங் வந்து இருந்து பழகாதவங்க, ஃபாஸ்டிங்கே தெரியாதவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லப்படுறது எப்படி கேட்டால், டெய்லி 1 டே சாப்பிடாம பண்ண முடியாது, அவங்களால கஷ்டப்படுவாங்க. அதை வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை மாற்றிடணும். 7 மணிக்கு சாப்பிடணும், ஈவினிங் டின்னர் 7 o'clock முடிச்சிடணும். என்ன பண்ணுவாங்க, அவங்க டிவி பார்ப்போம், படுத்து தூங்கிடுவாங்க, பசியெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் மார்னிங் சாப்பிடுவாங்க. 3 டைம் சாப்பிட்லாம்.
எந்த சாப்பாடு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஆனால் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. எப்படி கேட்டிங்கன்னா 7 o'clock சாப்பிட்டு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 மணிக்கு சாப்பிடணும். 8, 9 சாப்பிட்றோம்ல, 1 hour தள்ளி சாப்பிடலாம். அது பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ 7 o'clock